பட் டெல்லி என்ன பண்ணுறதுனா விஜய் எப்படியா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றி இந்த பிரச்சனை வெளியில் கொண்டு வந்தால் நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு அவர் ஆதரவாக இருப்பார். அவங்க லாங் டேர்ம் பிளானு என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வரணும். நம்ம பேசிட்டு ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்தோம். ஆமாம், அது இந்த துரதிருஷ்டவசமான சம்பவத்திற்கு பிறகு விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் கருதுறேன். எடப்பாடி ஒத்துப்பாரா? எடப்பாடி நிச்சயம் ஒத்துப்பாரு. என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வந்து எடப்பாடியை ஒன்றும் திட்டி பேசலையா அவரு? எடப்பாடியுமே வந்து விஜய்க்கு ஆதரவா தானே பேசியிருக்காரு. எடப்பாடி விஜய்க்கு ஆதரவாக பேசுறாரு. என்ன விஜய் கூட இந்த 1-2 பேர் விட்டு போவாங்க, ஜான் ஆராயசாமி விட்டு போவாங்க. போட்டு ஆல்ரெடி அவரெல்லாம் யாரும் கேர் பண்ணுறதில்லை, ஸோ போயிடுவாங்க. புசி ஆனந்த்லாம் வந்து அப்படி ஒன்று ரெபெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஆதவர்ஜனாக்கு ஒரு எம்எல்ஏ சீட் தரேன்னா ஓகேன்னு ஒத்துருவார். அவருக்கு பதவி தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வந்து மைண்டு ஒரு கிளியர் கட் அஜெண்டாவோட செயல்படுறதா அஜெண்டாவோட தான் செயல்படுறது, இல்லைன்னு மறுக்க முடியாது. குறிப்பாக இந்த அசைன்மெண்ட் எல்லாம் அண்ணாமலைக்கு தான் டெல்லி கொடுத்துருக்கா. அண்ணாமலை கொடுத்துருக்காருன்னா அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அண்ணாமலைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுவார் என்ன அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், விஜய் எப்படி காப்பாற்றணும், விஜய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். விஜயோட ஒரே ஆதரவு இப்போ பாஜக மட்டும்தான். வேறு அதிமுக இருக்குது இல்லைங்களா, இப்போ அதிமுக பவரில் இல்லை. பாஜகவோட ஆதரவு விஜய் இருக்கிறதுனால தான் விஜய் அவங்களால ஒன்றும் மேக்ஸிமம் ட்ரபிள் பண்ண முடியல.